ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக அதாவது இப்போ இன்றைக்கி தான் போட்டிருக்காங்க. 11ஆவதுக்கு இந்த வட்ட பொதுத் தேர்வு கிடையாதாம், பப்ளிக் எக்ஸாம் கிடையாதுன்ட்டாங்க. உண்மையிலே பிள்ளைங்க வந்து ரிலீஃப் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளைங்கள்கிட்ட சொல்லுங்கள், 10க்கு 12க்கு மட்டும் தான் பொதுத் தேர்வு. அப்புறம் 1 முதல் 8ஆம் வகுப்பு கம்பல்சரி எல்லாருமே ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது இன்றைக்கி வந்து பொய்யாமொழி மகேஷ் வந்து 10 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. 10 இதில் 3வது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மட்டும்தான் பொதுத் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 11க்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் மும்மொழி கொள்கை கிடையாதாம்மா, இந்த இருமொழி கொள்கை தாம்மா. தமிழ் ஆங்கிலம்ன்ற 2 மொழியும் மட்டும் உறுதிப்படுத்தி தெளிவுபடுத்தியிருக்காங்க இன்றைக்கி. அதுக்காக தான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு நடத்தியிருக்காங்க. பள்ளி வளாகத்தில் மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் சரி செல்ஃபோன் பயன்படுத்துகிறத தவிர்க்கணும் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணுன்றத சொல்லியிருக்காங்க. 5வது இது முடிஞ்சு அடுத்து 6வது பார்த்திங்கன்னா அனைத்து பள்ளிகளிலுமே போக்சோ புகார் மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. ஏதாவது ஒரு இது நடந்துச்சுன்னா அப்படின்றக்காண்டி அதையும் வச்சு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து அனைத்து பள்ளிகளிலும் ஆய்வகங்கள் விளையாட்டு மைதானங்களும் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது எத்தனை நாளுக்குள்ளே அமைப்பாங்கன்னு தெரியல, கண்டிப்பாக சீக்கிரம் அமைச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆட்சி முறைகள். அப்புறம் 10வது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கால மாற்றத்தை எதிர்கொள்கிற கட்டாய காலம், அதாவது கட்டாய காலநிலை பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாமே அமலுக்கு வந்துடும் நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி நடந்த நியூஸ், இன்றைக்கி இப்போ போட்டது தான். அடுத்து வந்து அனைத்து ஆசிரியர்களுக்குமே தமிழ் மொழி ஆங்கிலம் திறன் வளர்க்க மேம்பாட்டு திட்டம் அறிமுகப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு வந்து மனநலம் ஊட்டச்சத்து மேம்பாட்டிற்கு சிறப்பு திட்டம், அதாவது அதுக்கான திட்டத்தையும் தீட்டிக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை நீயாக இரு, நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்.